பேரை சொல்லக்கூடாதுன்னா, அது அந்த செடி பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி உயரத்துக்கு தான் வளரும். அந்த செடியோட வேர் வந்து ஒரு பாவக்காய், அப்படி அந்த பாவக்காவோட ருசி அந்த கசப்புல 10 பங்கு இருக்கும். பாவக்காய் எவ்வளவு கசப்பு, அதுல 10 பங்கு இருக்கும். அதுல வடக்கு போற வேர் தான் எடுப்பான். அந்த வேரே பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச உடனே கண்ணங்கரேன்னு ஆயிடும். அதை வந்து நல்லா பொடி பண்ணி வஸ்திரகாயம் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கிட்டோம். அதை வந்து உருட்டுறது, கொஞ்சம் ஜலம் விட்டு உருட்டு வச்சா அது வந்து மிளகு மாதிரி நல்ல கண்ணங்கரேன்னு இறுகி போயிடும். இதை தான் வந்து அது வாயில போட்ட உடனே கசப்பு தெரியுன்றதுனால மிளகை விட சின்னதா உருட்டுவா, 1-2 உருட்டியா ஊட்டி வச்சிருப்பான். அதை தான் மந்திரிச்சு உள்ள அந்த ஸ்வீட்ல வச்சு கொடுக்கறது. அது அதிகமான கசப்புன்றதுனால இனிப்புல வச்சு கொடுக்கும்போது தெரியாம உள்ள போயிடும்னுவான். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுவா, ஏமாந்து போறா, ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அது அப்படியே வயிற்றுல இருக்கும், வாமிட் பண்ணா வெளில வரும்லாம் சொல்றான். ஏன்னா வயிறு என்ன இதுவான்னு ஸ்டாக் பண்றதுன்னா ஸ்டோர் ரூமானா அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுக்கு. அது உள்ள போனா ரத்தத்தோட கலந்து போயிடுமே தவிர அதெல்லாம் வயிற்றுலயே போய் ஸ்டாக்கா இருக்காது. அந்த மாதிரி போகும்பொழுது அதுக்கு முறிப்பு என்ன, அது நம்ம ரத்தத்திலே கலந்துடும். அதுக்கு முறிவுக்கு ஏற்கனவே 2-3 பிரயோகம் சொல்லியிருக்கோம். இப்ப சொல்ல போறது கொஞ்சம் சுலபமான பிரயோகம் தான், ரொம்ப கட்டம் இல்லாம சுலபமான பிரயோகம் தான். இதுக்கு எந்திரமோ படமோ கூட அவசியம் இல்லை. இந்த ஜபத்தை வந்து நம்ம இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி, நம்ம குருவை பிரார்த்தனை பண்ணி, மறுபடியும் சொல்றோம், குருவை தேடி கால நேரங்களை விரயம் பண்ணாதீங்க. நல்ல குரு கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஏற்கனவே எம்பெருமான் ராமானுஜர் மாதிரி, ஆதிசங்கர பகவத்பாதால் மாதிரி, ராகவேந்திரர் மாதிரி, ரமண மகிழ்ச்சி மாதிரி, விட்டோபா சுவாமிகள் மாதிரி, பாடாச்சாரி சுவாமிகள் மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி எத்தனையோ வழிகாட்டிகள் நமக்கு பூமியில பிறந்துட்டான். இன்னும் நமக்கு போறலையா? அதனால நல்ல குருவை தேடி அலைஞ்சு கால நேரங்களை விரயம் பண்ணாதீங்க. நமக்கு மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, இப்ப இருக்கக்கூடியவரோ இல்ல மறைந்த குருமார்களையோ நினைச்சுக்கோங்க. அந்த குருவை தியானம் பண்ணிட்டோம், மானசீகமா குருவை தியானம் பண்ணிட்டோம், விநாயகரை பிரார்த்தனை பண்ணி இந்த ஜபத்தை ஒரு 21 தடவை, 28 கூட வேண்டாம், 21 ஜபிச்சா கூட போறோம். தொடர்ந்து இந்த ஜபத்தை 21 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இஞ்சிய வந்து தேன்ல ஊற வச்சு, இல்லைன்னா இஞ்சி முறப்பா அதை வாங்கி ஒரு தட்டுல உடைச்சு வச்சுட்டு இந்த ஜபத்தை வந்து பிரயோகம் பண்ணுங்க 21 தடவை. அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா போறோம். ஒரு 3 தடவை சாப்பிட்டா கூட போறோம் அந்த இஞ்சி முறப்பாவை. இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 6 தடவை சாப்பிட்டா கூட போறோம். சாதாரணமா சாப்பிட்டாலே போறோம். இப்ப எப்படி நம்ம வந்து மந்திரிச்ச எலுமிச்சை பழம், மந்திரிச்ச சக்கரை இதை நம்ம சாப்பிடுறோமோ அதே மாதிரி இதை சாப்பிட்டா போறோம். கட்டாயம் உள்ள வந்து யாராவது நமக்கு வசியம் பண்ணியிருந்தால் அந்த வசியத்திலேருந்து விடுபடலாம். இது ஒரு அற்புதமான பலன் தரும். அந்த வசியத்திலேருந்து நாம விடுபட்டு வெளியில வர முடியும். அப்ப நம்ம புத்தி வந்து தெளிவாகும், கலங்கி இருக்கிற மனம் தெளிவடையும். ஆனா வசிய மருந்துன்றது அந்த செடியை பார்த்து எடுக்கிறவால எனக்கு தெரிஞ்ச அளவுல இன்னைக்கு 100ல ஒருத்தர் கூட கிடையாது. அப்படி பண்ணா கூட அதை வஸ்திரகாயம் பண்ணி பிரயோகம் உள்ள கொடுக்கிறவாலும் குறைவுதான். அப்படி ஒருவேளை சந்தேகம் இருந்தா விபூதியிலையோ இல்ல விபூதியிலையும் கொடுக்கலாம், வசியம் பண்றதுக்கு விபூதியிலையும் கொடுக்கலாம். விபூதியிலையோ அப்படி இல்லைன்னா மருந்துலையும் கொடுத்திருந்தால் நல்ல நிவர்த்தி கிடைக்கும். சரி, கொடுக்காம இருந்தான்னா, கொடுக்காம இருந்தா மனதை அலைப்பாயஞ்சி இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு சதா நம்ம மனம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த வருத்தம் வந்து நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா, ஏதோ கடந்த காலத்துல இப்ப கூட நாம யாராவது ஒரு உறவை இழந்துருவோம், அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ, அந்த வருத்தம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி வருத்தம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்னு சொல்ல வரும். வசிய மருந்து கொடுத்திருந்தாலும் நிவர்த்தி ஆகும். யாரோ கடந்த காலத்துல இறந்து போனவாளை நினைச்சு நம்ம சதா வருத்தப்பட்டு இருந்தா அதுவும் வந்து கட்டாயம் வந்து நிவர்த்தி ஆகும். உறவுகள் எப்படின்னா, இருக்கிற வரைக்கும் அந்த உறவுகள் நமக்கு தெரியாது. ஆனா இழந்த பிறகுதான் அந்த உறவோட மகத்துவம் வந்து புரியும். இருக்கிற வரைக்கும் நண்பரோ அப்பா அம்மாவோ மனைவியோ, ஏன் இன்னைக்கு சொல்லலாம் மனைவின்னு சொல்ற காரணம் என்னன்னா, பெரும்பாலானவர்களுக்கு ஒரு 55-60 வயசு வரைக்கும் மனைவியோட வாழ்ந்துட்டு ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ திருமண வாழ்க்கை முடிஞ்சு அந்த மனைவி இறந்த பிறகுதான் மனைவியோட மகத்துவத்தை புரிஞ்சுப்பான். கார்த்தால எழுந்து அந்த இடம் வெற்றிடமா இருந்து காப்பி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கும் பொழுது, இல்ல ஹோட்டல்ல காப்பி வாங்கி குடிச்சே, இல்ல பெண் கொண்டு வந்து கொடுக்கச்சே, மாட்டு பொண்ணு கொடுக்கச்சே தான் யோசிப்பான். மனைவி கொடுத்த காப்பிக்கும் அவ கொடுக்குற காப்பிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு மனசுல புரிஞ்சுப்பா.
அப்ப அந்த துக்கம் வரும். ஏன்னா எப்பயுமே சில இழப்புகள் ஏற்பட்ட பிறகு ஈடே பண்ண முடியாது இல்லையா. சில உறவுகள், அது அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அந்த உறவை நீங்க இழந்துட்டீங்கன்னா அவன் மறைஞ்ச பிறகு அந்த இடத்த இன்னொருத்தர் வந்து ஃபில் பண்ணவே முடியாது, அது நிரப்பவே முடியாது. அந்த மாதிரி துக்கம் இருந்தாலும் அந்த துக்கம் வந்து படிப்படியா விலகும். ஏன்னா அது தீர்க்க முடியாத துக்கம் தான், இருந்தாலும் அம்பாள் தேவியோட அருளால படிப்படியா விலகும். ஒரு அற்புதமான மந்திரம், எளிய மந்திரம். இது வந்து கட்டாயம் பலன் தரும். பல்வேறு நற்பலன்களை தரக்கூடிய அந்த மகத்தான மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. இப்ப தொலைக்காட்சியில தெரியுது, இந்த மந்திரத்தை வந்து 8 விதமா பிரயோகம் பண்ணலாம். ஏற்கனவே 2 விதமா பிரயோகம் பண்ற வழி சொல்லியிருக்கோம், இது 3வது பிரயோகம். இப்ப இது தொலைக்காட்சியில தெரியறது, எழுதிக்கங்க. ஓம் நமோ பகவதி ஜுவாலா மாலினி தேவ தேவி சர்வ பூத சம்ஹார காரிகே ஜாத வேதசி ஜுவலந்தி ஜுவல ஜுவல பிரஜ்வல பிரஜ்வல ஹராம் ஹ்ரீம் குரும் ராராரா ராராரா ஹும்பட் ஸ்வாஹா. ஆனா இதே வந்து 5 பொருள் சேர்த்து செய்யற விஷயமும் இருக்கு. ஆனா அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பத்தி விரிவா சொல்லலாம். இது கட்டாயம் பலன் தரும், மன வருத்தங்களையும் போக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பலன்களை தரக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய மகிமையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமி. ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் யூடியூப் சேனல் ஜே.கே. ஆறுமுகம் காலை அன்பு வணக்கம். உடலில் உள்ள வசிய மருந்தை நீக்குவது பற்றிய அற்புதமான ஒரு குறிப்பு, அனைவரும் பயன்பெற வேண்டும். ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து நல்ல ஆதரவு தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க. ஸ்ரீலஸ்ரீ மது சித்தர் திருவடி போற்றி போற்றி. நம்முடைய வண்டவாசியிலே அவருடைய ஜீவ சமாதி அமைந்திருக்கின்றது. அன்பே சிவமாய், அருளே தவமாய், நம்ம எல்லாம் அருளாசி வழங்குகின்ற மது சித்தர் திருவடிகளே போற்றி 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 போற்றி.